அனைவருக்கும் வணக்கம். அகண்ட பாரதத்தின் அரசியலை மாற்றியமைத்த மதியூகி சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் குறித்த இந்த தேடலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காணப்போவது மிக முக்கியமான ஒரு பகுதி, 8ஆம் அத்தியாயம். ஒரு மன்னன் தனித்து நின்று வெல்ல முடியாது. அவனுக்கு தூண்களாக திகழும் அமைச்சர்களும் ஆலோசகர்களும் எப்படி இருக்க வேண்டும்? ரகசியங்களை எப்படி காக்க வேண்டும்? ஒரு அமைச்சரின் நேர்மையை சோதிப்பது எப்படி? அரண்மனை ரகசியங்கள் மற்றும் நிர்வாக நுணுக்கங்களின் ஆழமான உலகிற்குள் நுழைய தயாராகுங்கள். இதோ 8ஆம் அத்தியாயம். 8ஆம் அத்தியாயம் ஆலோசகர்கள் மற்றும் மந்திரிகளின் அவசியம் பற்றி அர்த்த சாஸ்திரம் கூறும் முக்கிய கருத்துக்கள். ஆலோசகர்களை நியமிக்கும் விதம், ஆலோசகர்களுடன் கலந்தாய்வு செய்தல், ரகசியத்தை காத்தல், ஆலோசகர்களின் எண்ணிக்கை, கலந்தாய்வு செய்வதன் 5 குறிக்கோள்கள், அமைச்சர்களின் பங்கு, அரசன் ஆலோசகர்களை நியமிக்கும் முன் அவர்களை விசாரணை செய்யும் விதம், அமைச்சர்களின் நேர்மையை சோதிப்பதின் அவசியம், ஒரு அமைச்சருக்கு இருக்க வேண்டிய பண்புகள், ஒரு ஆலோசகர் மன்னனுக்கு அறிவுரை கூறும் விதம், மன்னனிடம் பணியாற்றும் ஆலோசகருக்கு சாணக்கிய நீதி தரும் அறிவுரைகள், ஆலோசகர்கள் மற்றும் மந்திரிகளின் அவசியம் பற்றி அர்த்த சாஸ்திரம் கூறும் முக்கிய கருத்துக்கள். அர்த்த சாஸ்திரத்தை பொறுத்தவரை ஆலோசனை என்பது மிக முக்கியமான ஒன்று. நல்ல ஆலோசனையின் திறன் இராணுவத்தின் பலத்தை விட உயர்ந்தது. சரியான நீதியுடைய அரசன் ஆற்றல் மிக்க அரசர்களை கூட வென்றுவிட இயலும். சில சமயங்களில் அதிகாரிகள் செய்ய தவறிய கடமைகளை அரசனே ஊகித்தறிய வேண்டியிருக்கும். மேலும் அனைத்து பணிகளையும் மன்னனே செய்ய இயலாததால் அவை பகுக்கப்பட்டு பல இடங்களில் ஒரே நேரத்தில் செயல்படுத்தப்படும். எனவே அப்பணிகளை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் முடிக்க வல்ல அமைச்சர்களை மன்னன் நியமிக்க வேண்டும். ஆலோசகர்களை நியமிக்கும் விதம், அர்த்த சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் ஆலோசகர்களை அரசனே நியமித்துக் கொள்ள சில ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது. அரசன் தன்னை மீறி நடக்காத வரை தனது தோழனையும், மிரட்டாத வரையில் தன்னுடன் இருப்பவர்களையும் ஆலோசகராய் நியமிக்கலாம். விசுவாசத்தில் மட்டுமின்றி அரசனின் செயல்பாடுகளிலும் தன் திறமையை நிரூபித்த ஒருவனையோ அல்லது ஆட்சியை கவர்ந்து கொள்ள மரபு வழி அமைச்சர் குடும்பத்தை சேர்ந்த ஒருவனையோ, பட்டறிவு கொண்ட துடிப்பான இளைஞனையோ அரசன் தனது ஆலோசகராய் நியமிக்கலாம். இதில் தனது சிறுவயதில் பழகிய தோழனை ஆலோசகராய் வைக்க முடிவெடுக்கும் பொழுது அத்தோழனாகிய ஆலோசகன் எதிர்காலத்தில் அரசன் தனது பால்ய நண்பன்தானே என்று வரம்பு மீறி நடக்காமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். அதுபோல விசுவாசத்தின் அடிப்படையில் ஒருவனை ஆலோசகராக அறிவிக்க அரசன் முற்படும் பொழுது அவனுக்கு அதற்கு உண்டான குறைந்தபட்ச படிப்பறிவும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுதல் நலம். வெறும் விசுவாசத்தின் அடிப்படையில் மட்டும் ஒருவனை ஆலோசகராக நியமித்தல் கூடாது. அதேபோல மரபு வழியில் வந்த அமைச்சர் பரம்பரையில் தோன்றிய ஒருவனை அரசன் தனது ஆலோசகராக நியமிக்கும் பொழுது அந்த மரபு வழியில் வந்த அமைச்சர் உண்மையாக இருப்பானா என்பதை சோதிக்க வேண்டும். இல்லையெனில் அவன் தனது அனுபவத்தை கொண்டு மன்னன் அசந்த நேரம் பார்த்து ஆட்சியை தட்டிப்பறித்து கொள்ள நேரிடும். எனவே இதில் கவனம் தேவை. ஆலோசகர்களுடன் கலந்தாய்வு செய்தல். மன்னன் ஒருவன் தனது சொந்த நாட்டு மக்கள் மட்டுமின்றி எதிரி நாட்டில் வாழும் சில மக்களுக்கும் உண்மையாய் இருக்கும் வகையில் எந்த முடிவையும் எடுக்கும் முன் நிதானித்து செயல்படுதல். அனிதங்களை கற்றறியாத ஒருவனுக்கு மத ரீதியான கருத்துக்கள் பயனற்றது. அதேபோல் அரசியல் அறிவை பெற்றிராத ஒருவரது ஆலோசனை மன்னனுக்கு பயனளிப்பதில்லை. ரகசியத்தை காத்தல். கவனமான அர்த்த சாஸ்திரம் கூறுகிறது, எந்த ஒரு செயலும் பரிசோதனைக்கு பிறகே மேற்கொள்ள வேண்டும். அத்தகைய நுண் ஆய்வுகள் நடைபெறும் இடம் எவராலும் கண்டறிய இயலாத, பறவைகள் கூட எட்டி பார்க்காத இடமாய் இருக்க வேண்டும். அனுமதி பெறாத எவரையும் கூட்டம் நடைபெறும் இடத்தில் சேர்க்கக்கூடாது. கலந்தாய்வுகளில் ரகசியம் காப்பதோடு மட்டுமின்றி அக்கூட்டத்தில் பங்கு பெறும் அதிகாரிகள் தீவிரமாய் கண்காணிக்கப்பட வேண்டும். கவனமின்மை, தூக்கத்தில் உளறுதல், காதல் மயக்கத்தில் வெளிப்படுத்துதல் போன்றவையே ரகசியம் வெளிப்பட முக்கிய காரணமாகும். அதுபோல அரசனால் நிந்தனைக்குட்பட்டவர்களாலும் ரகசியம் வெளிவரக்கூடும். எனவே
அரசன் அப்படிப்பட்ட யாரையும் நிந்தித்தல் கூடாது. அல்லது அப்படியே நிந்தித்தாலும் அவர்களிடம் கவனமாக இருத்தல் நலம். இதே வழிமுறையில் அரச பிரதிநிதிகளின் மனோபாவம் மற்றும் உணர்ச்சிகளை கண்காணித்தல் மூலம் ரகசியம் வெளிப்படும் ரகசியத்தை அபாயத்தை அறியலாம். வெளிப்படுத்துபவர்களை துண்டம் துண்டமாய் வெட்டிவிடுவது நல்லது. ஆலோசகர்களின் எண்ணிக்கை. எந்த ஒரு செயலும் பற்றிய ரகசியம் வெளிப்பட்டால் அது அரசனுடைய நலனுக்கும் அச்செயலில் ஈடுபடுவோரின் நலனுக்கும் கேடு விளைவிக்கும். ஒவ்வொரு ஆலோசகரும் தனக்கென்று ஒரு ஆலோசகரை கொண்டிருப்பார். இவ்வாறு ஒருவர் பின் ஒருவராய் அத்தொடர் வீண்டு கொண்டே செல்லும். ரகசியம் அத்தொடரின் ஏதாவது ஒரு நிலையில் வெளிப்படும். எனவே அரசன் ஆலோசகர்களின் துணை அன்றி தானே நிதானித்து செயல்பட காலப்போக்கில் பழகிக்கொள்ளுதல் வேண்டும். அரசனின் திட்டம் எவருக்கும் தெரியக்கூடாது. அத்திட்டத்தை செயல்படுத்துபவர்கள் மட்டுமே அது எப்போது தொடங்கி எப்போது முடிக்கப்பட வேண்டியது என்பதை அறிய வேண்டும். முதிர்ந்த அறிவாற்றலுடைய ஆலோசகர்களுடன் அரசன் தனது ஆலோசனையை மேற்கொள்ளலாம். எவரையும் நிந்திக்காமல் அனைவரது கருத்துக்கும் செவிசாய்க்க வேண்டும். அறிவுள்ள ஒருவன் குழந்தைகள் கூறும் அறிவுரையில் கூட கவனம் செலுத்துவான். மேலும் ஆலோசகர்களின் கருத்தை அரசன் மறைமுகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தனது மனதில் உள்ளது போலவே ஒரு பிரச்சனையை கூறி, இவ்வாறு நிகழ்ந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள், எவ்வாறு மேற்கொண்டு செயல்படுவீர்கள் போன்ற கேள்விகளை ஆலோசகர்களிடம் கேட்கலாம். அவர்கள் கூறும் அறிவுரையை பின்பற்றலாம். இவ்வாறு ரகசியத்தை சிதறடிக்காமல் அறிவுரை பெறலாம். அரசன் தனது ஆலோசனைக்கு 3 to 4 பேரை நியமித்துக் கொள்ளலாம். ஒரே ஓர் ஆலோசகராயின் அவரது செயல் எவ்வித கட்டுப்பாடுமற்றதாய் இருக்கும். 2 ஆலோசகர்களாயின் இருவரும் கூட்டணி சேர்ந்து மன்னனை கவிழ்த்தக்கூடிய வாய்ப்பு அதிகம். 4ற்கு மேற்பட்டவர்கள் எப்போதும் கூடாது. 4ற்கு மேற்பட்டவர்களிடையே ரகசியம் நிலைக்காது. பொதுவாக அரசன் அறிவுள்ள அறிஞர்கள் அதிகபட்சம் 3 பேரிடம் ஆலோசனையை கேட்க வேண்டும். பணியின் தன்மை மற்றும் சூழ்நிலை பொறுத்து தானாக முடிவெடுக்க வேண்டும். ஆலோசகர்களின் கருத்துக்களை தனிப்பட்ட முறையிலும் ஒன்று சேர்ந்த நிலையிலும் அறிய வேண்டும். ஒவ்வொருவர் கொண்டிருக்கும் கருத்தின் காரணத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கலந்தாய்வு செய்வதன் 5 குறிக்கோள்கள். எந்த ஒரு கேள்விக்கும் கலந்தாய்வு செய்வதின் 5 முக்கிய குறிக்கோள்கள் பின்வருமாறு. 1. இலட்சியங்கள் வெற்றியடைய வேண்டும். 2. பணி செய்து முடிக்கப்பட வேண்டும். 3. மனித மற்றும் பொருள் வளம் கிட்ட வேண்டும். 4. ஒன்று அல்லது பலதரப்பட்ட செயலுக்கான நேரம் மற்றும் இடத்தை தீர்மானிப்பதற்கு. 5. தோல்விகள் ஏற்படுவதை தவிர்த்தல் அல்லது தோல்விக்கு எதிரான செயல்பாடு. செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் கிட்டியவுடன் கலந்தாய்வு தாமதிக்கப்படக்கூடாது. அதுபோல செயலும் உடனடியாக வெற்றிகரமாக நடத்தப்பட வேண்டும். செயலின் விளைவில் எவருக்கும் மோசமான விளைவு ஏற்பட்டுவிடக்கூடாது. அமைச்சர்களின் பங்கு. அமைச்சர்களாய் விளங்கும் ஆலோசகர்கள் உயர்மட்ட தீர்மானங்களில் பங்கு பெறுவர். ஆலோசகராயின்றி அமைச்சராய் மட்டும் விளங்குபவர் உருவாக்கப்பட்ட ஆலோசனைகளுக்கு செயல் வடிவம் அளிப்பர். இட்ட பணியை செய்யும் திறனை கொண்டே ஒவ்வொரு மனிதனையும் மதிப்பிட வேண்டும். மந்திரி சபையின் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவர்களை ஓர் அரசன் ஆலோசகராயின்றி மந்திரியாய் நியமிக்கலாம். ஒவ்வொருவரின் திறமையையும் அளிக்கப்படும் வேலையின் தன்மையையும் கருத்தில் கொண்டு அரசாங்க வேலைகளை அவர்களிடத்தில் பகிர்ந்தளிக்கலாம். பொதுவாக ஒரு அரசன் தனிப்பட்ட விதத்தில் ஆலோசனையை பெற 3 அறிஞர்களை வைத்துக் கொள்ளலாம் என்றும், அதே சமயத்தில் தனது நாட்டு நடப்புகளை விவாதித்து தகுந்த நேரத்தில் தகுந்த ஆலோசனை பெற ஓர் அமைச்சர் குழுவை நியமித்தல் நன்று என்றும் அர்த்த சாஸ்திரம் கூறுகிறது. 12 பேர் கொண்ட அமைச்சர் குழுவை அரசன் நியமிக்க வேண்டும் என்றும் மனு நீதியை பின்பற்றுபவர்களும், 16 பேர் என பிருகஸ்பதியின் மாணவர்களும், 20 பேர் என உஷானரின் சீடர்களும் கூறுகின்றனர். இந்த எண்ணிக்கை தேவைக்கு ஏற்பாடு அமையலாம். இந்திரனின் சபையில் 1000 மந்திரிகள் அடங்கிய குழு அவனது கண்களைப் போல செயல்பட்டனர். எனவேதான் அவன் 2 கண்களை பெற்றிருந்த போதும் 1000 கண்ணுடையான் என்று அழைக்கப்பட்டதாய் குறிப்பிடுகிறார் கௌடல்யர். அமைச்சர்கள் எப்போதும் மன்னனை பற்றியும் எதிரிகளை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் இதுவரையில் செய்யப்படாத பணிகளை செய்தும், நடைபெற்று கொண்டிருக்கும் பணியை தொடர்ந்தும், முடிக்கப்பட்ட பணிகளில் முன்னேற்றம் செய்தும் தமது திறனை நிலைநாட்டலாம். அரசன் தனக்கு அருகாமையில் அமைச்சர்களின் பணிகளை தானே கண்காணிக்கலாம். தொலைவில் உள்ளவர்களுடன் இரகசிய கடிதம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம். ஆபத்து காலங்களில் 2 பிரிவுகளையும் அழைத்து அமைச்சர்கள், ஆலோசகர்கள் அறிவுரை கேட்கலாம். அவற்றில் பெரும்பான்மை பெற்ற அல்லது பணியை வெற்றிகரமாய் முடிக்கச் செய்யும் அறிவுரையை பின்பற்றலாம்.
அரசன் ஆலோசகர்களை நியமிக்கும் முன் அவர்களை விசாரணை செய்யும் விதம் அரசன் தான் அமைச்சராய் நியமிக்கவிருக்கும் ஒருவரின் அனைத்து குணங்களையும் தீர விசாரித்தல் அவசியம். அவற்றுள் முக்கியமாய் அவனது நாட்டுரிமை, குடும்பச் சூழல், ஒழுக்கத்தின் பால் அவனுக்குள்ள பற்று போன்றவற்றை அவனை நன்கு அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பல்வேறு துறைகளிலும் அவன் பெற்றிருக்கும் அறிவை அத்துறையில் தேர்ந்தவர்கள் மூலம் சோதிக்கலாம். அவனது கடந்த கால செயல்பாடுகள் மூலம் அறிவுத்திறன், விடாமுயற்சி, சாமர்த்தியம் போன்றவற்றையும், தனிப்பட்ட நேர்காணல் மூலம் பேச்சுத்திறன், தைரியம், சாதுரியம் போன்றவற்றையும் மதிப்பிடலாம். பிறரை கையாளும் முறையிலிருந்து அம்மனிதனின் ஆற்றல், சகிப்புத்தன்மை, குழப்பங்களை எதிர்கொள்ளும் திறன், ஒற்றுமை போன்ற பண்புகளை உணரலாம். அவனது உயிர் தோடர்கள் மூலம் அவனுடைய வலிமை, ஆரோக்கியம், நடத்தை ஆகியவை வெளிப்படும். அவனை தனிப்பட்ட முறையில் கண்காணித்து மனதுக்கினிய தன்மை, மனிதர்கள் பால் அவனுக்கு இருக்கும் அன்பு போன்றவற்றை தெரிந்து கொள்ளலாம். அமைச்சர்களின் நேர்மையை சோதிப்பதின் அவசியம். அரசன் தனது ஆலோசகர்கள் மற்றும் புரோகிதர்களுடன் கலந்தாய்வு செய்து அமைச்சரை நியமித்த பின் பல இரகசிய தேர்வுகளின் மூலம் அவரது நேர்மையை சோதிக்கலாம். சரியான ஆட்களின் மூலம் நீதி, பொருள், காமம் மற்றும் பயம் அடிப்படையிலான 4 சோதனைகளை செய்யலாம். இச்சோதனைகள் ஒருவரை மத ரீதியான ஆசைக்கோ பொருளாசைக்கோ தூண்டுமாறு அல்லது காம இச்சையிலோ பயத்திலோ தவறு செய்ய தூண்டுமாறு அமைக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் களங்கமில்லா மனதில் நஞ்சை விதைத்தலின் அபாயத்தை கௌடில்யர் எச்சரிக்கிறார். அமைச்சர்களுக்கு அவரவர் நேர்மைக்கு தகுந்த வேலைகளை அளிக்கலாம். உதாரணமாய், நீதியின் சோதனையில் வெற்றி பெற்ற ஒருவர் ஈட்டம் ஒழுங்கு அமைச்சராக நியமிக்கப்படலாம். பொருளின் மீது பற்றற்றவர் என்று நிரூபிக்கப்பட்ட ஒருவரை அரசின் கருவூலத்துக்கு பொறுப்பாகவும், காம இச்சையற்றவரை கேளிகை நிகழ்ச்சிகளின் இயக்குநராகவும், அச்சமற்றவரை அரசனின் மெய்காவலனாகவும் நியமிக்கலாம். அனைத்து சோதனைகளிலும் வெற்றி கண்டவருக்கு ஆலோசகர் பதவி அளிக்கலாம். அனைத்திலும் தோல்வி அடைந்தவர்களை சுரங்கம், நாடுகள், தொழிற்சாலைகள் போன்ற இடங்களிலும் நடைபெறும் கடினமான வேலைகளுக்கு அனுப்பலாம். எனினும் இம்முறைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்கிறார் கௌடில்யர். அரசன் தானாகவோ அல்லது அரசியின் மூலமாகவோ அமைச்சரின் நேர்மையை அறிய முயலக்கூடாது. தெளிவான கள்ளமற்ற மனதை களங்கப்படுத்தக்கூடாது. அவ்விதம் களங்கப்பட்ட மனதை தெளிய வைத்தல் கடினம். எனவே அரசன் தனது அமைச்சரின் நேர்மையை இரகசிய உளவியலாளர்கள் மூலம் சோதிக்கலாம். அரசன் தனது உயர் அதிகாரிகளின் நேர்மையை பரிசோதித்த பிறகு தனது இரகசிய பணிகளை தொடங்க வேண்டும். ஒரு அமைச்சருக்கு இருக்க வேண்டிய பண்புகள். நன்னடத்தையற்ற ஒரு அரசனிடத்தில் ஒருபோதும் பணி மேற்கொள்ளுதல் கூடாது. அத்தகைய அரசன் அவ்வளவு ஆற்றல் மிக்கவனாய் இருப்பினும் அவனது ஆட்சி முறை அல்லது தீயவர்களுடனான தொடர்பின் காரணமாக ஆட்சியிலிருந்து கீழிறக்கப்படுவான். நல்ல அரசனுடன் இணைந்த பின் ஒரு அமைச்சர் ஒருவர் அரசனோடு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். அவன் அரசியலை பற்றி மாற்று கருத்தை கொண்டிராத நிலையிலேயே அமைச்சரின் பதவிக்கு பாதுகாப்பு எனலாம். அரசன் தன்னிடம் கருத்து கேட்கும் போது அமைச்சர் விவரமாக, நீதி நெறிகளுக்கு உட்பட்ட கொள்கைகளுடனும் மற்றவர்களை பற்றிய பயமில்லாமலும் தெளிவுபடுத்த வேண்டும். அரசன் எவரையோ ஒருவரை நியமனம் செய்ய நினைத்தால் நீதி மற்றும் பொருளாதாரத்தை பிரித்தறியும் திறன் கொண்டவரையே நியமிக்க வேண்டும் என்று ஆலோசகர் கூற வேண்டும். அரசனும் அதை ஏற்று நியமனத்துக்கு உட்பட்டவர்களிடம் அவரால் தனக்கு தீங்கு நேராதபடி இரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாதென்றும், தன்னோடு தொடர்புடையவர்களுக்கு தீங்கு நேரக்கூடாது என்றும் முறைப்படி வாக்குறுதிகள் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு அமைச்சர் அல்லது அரசனால் நியமிக்கப்பட்ட மிக முக்கிய அதிகாரி அல்லது ஆலோசகர் நியமனத்திற்கு பின்னால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கௌடில்யர் சில அறிவுரைகளை வழங்குகிறார். அவைகள் பின்வருமாறு. 1. நியமிக்கப்பட்ட ஆலோசகர் அல்லது அதிகாரி மன்னனுக்கு ஆதரவாகவே இருத்தல் வேண்டும். மற்ற ஆலோசகர்களுக்கு எதிராக தந்திரமாக செயல்படக்கூடாது. கவனமாக சிந்திக்காமல் உண்மையற்ற, நாகரிகமற்ற, தன் அறிவு கெட்டாத வார்த்தைகளை ஒருபோதும் கூறக்கூடாது. சிரிப்பதற்கு முகாந்திரம் இல்லாத நிலையில் உரக்க சிரிக்கக்கூடாது. காரணம் இருப்பினும் உரத்தலின்றி மெதுவாய் சிரித்தல் கூடாது. 5. உமிழ்தல் போன்ற நாகரிகமற்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். 6. மற்ற ஆலோசகர்களுடன் ரகசியம் பேசுதலோ பொதுக்கூட்டங்களில் சண்டையிடுதலோ கூடாது. 7. ரத்தினங்கள் அல்லது கேட்கக்கூடாத சலுகைகளை வெளிப்படையாய், முகத்தை சுழித்தல், உதட்டை கடித்தல், கண சிமிட்டுதல் போன்ற பார்க்க சகிக்காத சைகைகளில் ஈடுபடக்கூடாது. 9. மற்றவர்கள் பேசும்போது குறுக்கிடுதல் கூடாது. 10. வலிமையானவரிடத்தில் விரோதம் கொள்ளுதல் கூடாது. 11. பெண்கள், அண்டை நாட்டு அரசின் தூதுவர்கள், பகைவர்களின் ஆதரவாளர்கள், பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதிகாரிகள், தீயவர்கள் போன்றவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் கூடாது. 12. தீய விஷயங்களிலிருந்து மன்னனை திருப்புவதோடு தானும் மற்றவர்களுக்கு எதிராய் தீய வார்த்தைகளின் உபயோகத்தை தவிர்க்கலாம். 13.
பிறர் தன்னை பற்றி கூறும் தீய வார்த்தைகளை பொறுத்து கொண்டு தாய் மண்ணை, அதாவது நிலம் போன்று பொறுமையை கடைபிடிக்கலாம். ஒரு ஆலோசகர் மன்னனுக்கு அறிவுரை கூறும் விதம். நீதி மற்றும் பொருளாதார விவகாரங்களில் மன்னனுக்கு அறிவுரை வழங்கலாம். விஷயம் மன்னனுக்காக பேசப்படுவதெனில் காலதாமனமின்றி பேசலாம். தனக்காக கூறப்படுவதாயின் அவனது நண்பர்களுடன் சேர்ந்திருக்கும் நேரத்திலும், பிறருக்காக பேசப்படுவதெனில் நேரம் மற்றும் இடத்தை தேர்ந்தெடுத்தும் பேசலாம். அதிகாரி தன்னிடம் கேட்கப்படும் பொழுது மன்னனுக்கு நன்மை விளைவிக்கும் மனதிற்கு இனியவற்றை கூறலாம். மன்னனுக்கு மட்டும் பிடித்ததாய் இருப்பினும் தீயனவற்றை கூறுதல் கூடாது. சில கசப்பான விஷயங்களை தனிமையில் மன்னன் கேட்கப்படுவதற்கு தயாராயிருக்கும் நிலையில் கூற வேண்டும். மன்னனிடம் வரவேற்புக்கு தகாத வார்த்தைகளையோ அவனை தூண்டக்கூடிய வார்த்தைகளையோ கூறுதல் கூடாது. சில நேரத்தில் அமைதியாயிருந்து விடுவதே சிறப்பு. சில சமயம் அரசன் விரும்பாத விஷயங்களை கூறுவதால் அரசனின் அன்புக்குரியவர்கள் வெளியேறும்படி ஆகலாம். அவனது வெறுப்பிற்கு ஆளானவர்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு பேசி அவனது அன்பை பெறலாம். மன்னனிடம் பணியாற்றும் ஆலோசகருக்கு சாணக்கிய நீதி தரும் அறிவுரைகள். அரசனிடம் பணியாற்றுவது தீயின் நடுவே வாழ்வதற்கு ஒப்பாகும். தீ சுட்டால் உடலின் ஒரு பகுதி அல்லது உடல் முழுவதும் வெந்து போகும். அதே போன்று அரசன் செல்வத்தை வாரிக் கொடுப்பான் அல்லது குடும்பத்தோடு கொன்று விடுவான். ஓர் அறிவுள்ள மனிதன் தன்னையும் தன்னோடு தொடர்புடையவர்களையும் காத்துக்கொள்வான். அரசனின் பணியாளர் ஒரு குறிப்பிட்ட பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அனைத்து செலவுகளும் போக மொத்த வருவாய் பற்றிய தகவலை அரசனுக்கு அளிப்பார். செய்யப்பட வேண்டிய ஒரு வேலை கிராமத்திற்கு உகந்ததா அல்லது நகரத்திற்கா, உடனடியாய் செய்யப்பட வேண்டியதா, தள்ளி போகத்தக்கதா, வெளிப்படையாய் செய்யக்கூடியதா, இரகசியமானதா போன்ற விவரங்களை அரசுக்கு அளிப்பார். அவர் அரசனின் தீய நடவடிக்கைகளான வேட்டையாடுதல், சூதாட்டம், மது அல்லது மாதுக்கு அடிமையாதல் போன்றவற்றை கண்காணித்துக் கொண்டே இருப்பார். பொய்யான புகழ்ச்சியால் அரசனை அத்தீய செயல்களிலிருந்து விடுவிக்க முயற்சிப்பார். அவர் அரசனை சதி ஆலோசனை மற்றும் எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து காப்பார். ஒரு நல்ல ஆலோசகர் அல்லது அரசனின் வழிகாட்டியாயிருப்பவர் அமைச்சர் அல்லது முக்கிய அதிகாரியாகும். மன்னனின் சைகைகளை பற்றி நன்கு அறிந்து வைத்திருப்பார். மன்னனின் முக பாவங்களை கூட மிக எச்சரிக்கையோடு கவனிப்பார். முடிவெடுக்கும் நிலையில் உள்ள ஒரு மனிதனின் மனதை அவனது விருப்பு வெறுப்பு, மகிழ்ச்சி, துன்பம், துணிவு, பயம் போன்றவற்றிலிருந்து புத்தி கூர்மையுள்ள மற்றொருவரால் அறிந்து கொள்ள முடியும். இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமெனில், அரசன் தன் அவையில் உள்ள ஒருவரிடம் திருப்தியான போக்கை கடைபிடிப்பானெனில் தன்னுடைய செயல்களில் அவன் அதை வெளிப்படுத்தி விடுவான். அப்பணியாளரை கண்டதும் மகிழ்தல், அவரது வாழ்த்துக்கு பதில் அனுப்புதல், அவருக்கு தனி இருக்கை அளித்தல், அவரை தனிமையில் சந்தித்தல், சந்தேகம் எழும் நேரத்திலும் அவரை சந்தேகிக்காமை, அவருடன் பேசுவதால் மகிழ்ச்சி அடைதல், யாரும் நினைவுபடுத்தாமலே அப்பணியாளர் தொடர்பான பணிகளில் ஈடுபடுதல், அவர் கூறும் நியாயமானவற்றை பொறுத்து கொள்ளுதல், புன்னகையுடன் கட்டளையிடுதல், அவரை அன்புடன் தொடுதல், அவர் இல்லாத சந்தர்ப்பங்களில் அவரை பாராட்டுதல், அவரோடு உணவு அருந்துதல், அவருடன் உல்லாச செல்லுதல், ரகசியங்களை அவரிடம் கூறுதல், யாத்திரை செய்பவர்களுக்கு மரியாதை செய்தல், அவரின் தேவைகளை அவர் கேட்காமலை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து கொடுத்தல், அவருக்கு ஏற்படும் தீங்கினை தடுத்து ஆபத்து காலத்தில் அவருக்கு உதவி செய்தல் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. எனவே இதனை கொண்டு ஒரு அமைச்சர் அல்லது மந்திரி அல்லது அதிகாரி அரசனின் ஒவ்வொரு அணுவையும் கவனித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றவாறு அவர் அரசனுக்கு உத்தமமான வழியை காட்ட வேண்டும் என்கிறார் கௌடில்யர். 1000 வாள்கள் செய்ய முடியாததை ஒரு அறிவார்ந்த அமைச்சரின் ஒரு சொல் செய்து முடிக்கும். இதுதான் சாணக்கியர் நமக்கு உணர்த்தும் பாடம். ஒரு நல்ல ஆலோசகன் என்பவன் மன்னனின் நிழல் மட்டுமல்ல, அவன் மன்னனின் மனச்சாட்சியும் கூட. அதிகாரத்தின் உச்சியில் இருப்பவர்கள் யாரை நம்ப வேண்டும், யாரை சோதிக்க வேண்டும் என்பதை இந்த 8ஆம் அத்தியாயம் நமக்கு தெளிவாக விளக்கியுள்ளது. சாணக்கியரின் இந்த அரசியல் நுணுக்கங்கள் வெறும் வரலாறல்ல, இன்றும் நம் வாழ்விற்கும் நிர்வாகத்திற்கும் பொருந்தும் பாடங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாயிருந்ததா? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கருத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.